பிரைவேட் பார்ட்ல இருக்கிற ஹேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரிமூவ் பண்றாங்க. அட்வைசபிள் தானா மேம்? இல்லம்மா பண்ணலாம். பட் பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்க நிறைய லேடிஸ்க்கு பிரைவேட் பார்ட்ல இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யுது. அந்த லேபியா பியூபிக் ஏரியாலாம் வந்து எக்ஸசிவ் ட்ரையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் சரி இல்ல எக்ஸசிவா அந்த மாய்ஸ்ட் இருக்கு, இந்த வெள்ளைப்படுறது இருக்கு, அந்த லூப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கு, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஷேவிங் அப்படின்னு பண்றது அப்படின்றது நாங்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்றது இல்லம்மா. ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கும், அப்ப ஹேரை நாங்க ரிமூவ் பண்ணணும். இந்த ஹேரை ரிமூவ் பண்றதுக்கு நாங்க வந்து இந்த கிரீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரீம்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோமா இல்ல வந்து பாருங்க ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது உண்டு. கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கவங்க அந்த வார்த்தையை வந்து கேட்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், ஓரோஜென்டல் செக்ஸே முதல்ல இருக்கக்கூடாது. சின்ன பசங்களுக்கு ஒரு மீடியம் வயசு பசங்களுக்கு எல்லாம் கண்ணு ரப்பையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஈறு வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூளை கட்டிட்டு இருக்கு, ஈறு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூளை கட்டிட்டு இருக்குன்னா அழுக்கு வந்து இருக்கிறதுமா, ஈறு வச்சிட்டு இருக்கிறதுன்றது அதுல ஈறு இருக்கும், பெயின் இருக்கும். அதே மாதிரி பிறப்புறுப்புல நாங்க பார்ப்போம். இங்க ஷேவ் பண்ணும்போது பியூபிக் ஏரியா மேல மட்டும் பண்றது இல்ல, இந்த லேபியா மெஜோரண்டா லிப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் பண்ணுவாங்க. அங்கேயும் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம் இப்போ வந்துட்டு ஃபேஷியல் ஹேரே வந்துட்டு சில பேர் வந்துட்டு வேண்டான்னு சொல்லி ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ பிரைவேட் பார்ட்ல இருக்கிற ஹேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரிமூவ் பண்றாங்க. அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்சிங் பண்றாங்க, ஷேவ் பண்றாங்க, நிறைய க்ரீம்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஏரியால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ரிமூவ் பண்றது அட்வைசபிள் தானா மேம்? இல்லம்மா பண்ணலாம். பட் பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்க நிறைய லேடிஸ்க்கு பிரைவேட் பார்ட்ல இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ 100 லேடிஸ் எடுக்கிறாங்க, அது யங் கேர்ள்ஸானா இருக்கட்டும், மிடில் ஏஜானா இருக்கட்டும், எல்டர்லி லேடிஸானா இருக்கட்டும், அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. 198 பேருக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்படாது அப்படின்னா என்ன அப்படின்னு சிலர் கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க வெஜைனா எக்ஸசிவ் ட்ரை வெஜைனாவா இருக்கும். அந்த அந்த லேபியா பியூபிக் ஏரியாலாம் வந்து எக்ஸசிவ் ட்ரையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் சரி இல்ல எக்ஸசிவா அந்த மாய்ஸ்ட் இருக்கு, இந்த வெள்ளைப்படுறது இருக்கு, அந்த லூப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கு, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஷேவிங் அப்படின்னு பண்றது அப்படின்றது நாங்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்றது இல்லம்மா. பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுல. பட் பியாண்ட் தட் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னாலே ஹேர்ஸோட டாக்டர்ஸ் கை வைக்கிறதே இல்லை. ஓகே இல்லைங்களா. இப்ப நாங்க வந்து சொல்றது ரெண்டாவதுமா, அவங்களே வந்து டாக்டர் கிட்ட போறோம், பிரைவேட் பார்ட்டை காமிக்கணும், அவங்களே ஷேவ் பண்ணிட்டு தான் வராங்க. பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க அவங்களுக்கு வெஜினல் ஏரியா நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஷேவ் அப்படின்றது வேண்டாம் தான் சொல்லுவேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேஷண்ட் ஷேவ் பண்ணிட்டு தான் வரணும், அப்பதான் நான் வந்து பிறப்புறுப்பு கை வச்சு பார்ப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி நாங்க கிளவுஸ் போட்டு பாக்குறோம், அப்புறம் என்ன இருக்கு, நாங்க பார்க்க தான் செய்வோம். அப்ப நாங்க வந்து இந்த டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே இப்ப கேட்கல, நிறைய பேர் கேட்கிற டவுட் தான். அதாவது இப்போ ஒரு மிடில் ஏஜ் லேடிஸ்ல ஹஸ்பண்ட் வந்து இந்த நேவில வேலை செய்வாங்க, மிலிட்டரியில வேலை செய்வாங்க, இந்த சிஆர்பி இந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஹஸ்பண்ட் வராரு, ஹஸ்பண்ட் வரும்போது நாங்க ஓரோஜென்டல் செக்ஸ் இருப்போம். இதை வந்து சிலர் வந்து கேட்கறது உண்டு. ஓரோஜென்டல் செக்ஸ் இருப்போம், அப்ப ஹேரை நாங்க ரிமூவ் பண்ணணும். அந்த ஹேரை ரிமூவ் பண்றதுக்கு நாங்க வந்து இந்த க்ரீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீம்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோமா இல்ல வந்து பாருங்க ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது உண்டு. கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கவங்க அந்த வார்த்தையை வந்து கேட்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், ஓரோஜென்டல் செக்ஸே முதல்ல இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க என்னத்துக்கு அதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல மேடம் எங்க ஹஸ்பண்ட் அது விருப்பப்படுவாரு அப்படின்னு கேட்பாங்க. பட் பியாண்ட் தட் நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். அவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்க வேண்டாம் அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி பாருங்க இந்த ஓரோஜென்டல் செக்ஸ் நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுல வேண்டாம் அப்படின்னும் அதுக்கு ரீசன் ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. நம்மளே அதை பத்தி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்ப இந்த பிறப்புறுப்பு ஹேரை எடுக்கிறது அப்படின்னு யாருக்கு எடுக்க சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ் நாங்க பார்க்கும்போது அவங்களோட அந்த ஹேர் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஆயிட்டு இருக்கும். மேட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நீங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த முடியில வந்து அந்த முடிக்கிட்ட வந்து ஈறு மாதிரி கோத்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு சிலருக்கு சின்ன பசங்களுக்கு ஒரு மீடியம் வயசு பசங்களுக்குலாம் கண்ணு ரப்பையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஈறு வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூளை கட்டிட்டு இருக்கு, ஈறு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூளை கட்டிட்டு இருக்குன்னா அழுக்கு வந்து இருக்கிறதுமா, ஈறு வச்சிட்டு இருக்கிறதுன்றது அதுல ஈறு இருக்கும், பெயின் இருக்கும். அதே மாதிரி பிறப்புறுப்புல நாங்க பார்ப்போம். ஓகே மேம். பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈறு வச்சிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. அவங்கள மட்டும் நாங்க என்ன சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டா வந்து ஷேவ் பண்ணிட சொல்லுவோம். அது வந்து ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் நீங்க பாத்திருப்பீங்களான்னு என்ன தெரியல எனக்கு. கேள்வி கூட பட்டதில்ல. ஆக்சுவலி அந்த மாதிரியும் வருவாங்கம்மா பேஷண்ட்ஸ் வந்து பல விதமா வருவாங்கம்மா. நம்ம வந்து யாரையும் வந்து என்ன இப்படி வச்சுட்டு வரீங்களா திட்டலாம் முடியாது, அவங்களுக்கு தெரியல பாவம் என்ன பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப நாள் அந்த பியூபிக் ஹேரை எடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஹேர் வந்து என்ன ஆயிருக்கும்னா மேட் ஆகி
அதில் ஈர் வச்சு அந்த ஈர் வச்சு வச்சு அந்த அழுக்கு மாதிரி எல்லாம் கோத்து இருக்கும், மேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இந்த சடை பிடிக்குதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆகி வருவாங்க, ஆயிருக்கும். ஈர் வச்சு வருவாங்க. அப்போ அவங்கள நாங்க என்ன சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு சொல்லுவோம். எடுத்துட்டு பச்சை பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலை வந்து ரா மில்க தடவி தடவி விட சொல்லுவோம். ரா மில்க் பிளைனா தடவறதை விட ரா மில்க்ல கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு ஓகே. சிட்டிக்கு மஞ்சள் போட்டு பியூபிக் ஏரியால அப்ளை பண்ணி விட சொல்லுவோம். இவங்களுக்கு கம்ப்ளீட்டா எடுக்க சொல்லுவோம். ஓகே. இப்ப நார்மலா ஒரு 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 லேடி ஒரு 20 பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 29 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான் வேணாம் அந்த அம்மா சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஷேவ் பண்றது அப்படின்றது வந்து பாருங்க, இவங்க ஷேவ் பண்ணும்போது பியூபிக் ஏரியா மேல மட்டும் பண்றது இல்ல, இந்த லேபியா மெஜோரண்டா லிப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும், ஹேர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் பண்ணுவாங்க. அங்கேயும் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, சின்ன சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே. 6 months ஒன்ஸ் நம்ம வந்து பழைய முடி எடுக்கணும், இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க க்ரீம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம ஷேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் வந்து ரணம் ஆயிடும். ஓகே. நீங்க வந்து அந்த இடத்துல அந்த பியூபிக் ஏரியால வந்து நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த லேபியா மெஜோரா நிறைய பேர் அந்த லிப்ஸ் மேல எல்லாம் வந்து சிசர் வச்சு இல்ல, அந்த ரேசரை வச்சு ஷேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது அங்க பண்ணக்கூடாது. வேணும்னா பியூபிக் ஏரியா மேல மட்டும் பண்ணிக்கலாம், முழுசும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து பாருங்க அந்த வெஜினல் ஏரியா, அந்த என்ன சொல்றது, சர்விக்ஸ்னோட அந்த வெஜினல் ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓப்பனிங் சுத்தி கூட மோஷன் போற இடத்துக்கு கீழே நிறைய முடி இருக்கும், அங்கெல்லாமும் எடுப்பாங்க. ஓகே. அதெல்லாம் எடுப்பாங்க. அது என்னவோ அது அவங்களுக்கு அந்த மாதிரி. இது வந்துமா இந்த ஹேரை வந்து கான்ஷியஸா ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கூட இல்லாம ரிமூவ் பண்றவங்க பெரும்பாலும் யாரு அப்படின்னா அந்த ஓரோ ஜென்டல் காஷன் இருக்கவங்க தான். அவங்க ஏன்னா இந்த ஓரோ ஜென்டல் கான்ஷியஸ் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறது டீடைலா சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு புரியும். இல்ல, நம்ம டீடைல்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் இதை கொஞ்சம் செஞ்சுதான் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரியும் தோணும் இல்லைங்களா, அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். பட் பியாண்ட் தட் அதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு காய்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் அப்படின்றது பிறப்புறுப்பும் சேர்றது தான் வந்து இன்டர்கோர்ஸ் இல்லைங்களா. ஆனா இப்போ வந்து பாருங்க அந்த காய்ஷன்ல பலவிதம், அது இப்ப இல்ல ரொம்ப நாளாவே இருக்க விஷயம் தான். அது என்னன்னா பிறப்புறுப்புல வாய் வச்சு அவங்க வந்து பிளஷர் இன்டியூஸ் பண்றது, நாக்க வச்சு ஸ்டிமுலேட் பண்றது. இந்த பிறப்புறுப்புல லேடிஸோட பிறப்புறுப்புல கிளைட்டோரிஸ் அப்படின்றது இருக்கும், அந்த கிளைட்டோரிஸ் ஸ்டிமுலேட் பண்றது. ஏன்னா அந்த கிளைட்டோரிஸ் நாக்கு வச்சு பண்றது, வாய் வச்சு பண்றது, இப்படி பல விஷயம் செய்வாங்க ஓகேங்களா. இப்போ இதை நாங்கள் வந்து ஏன் வேணாம் அப்படின்னோமோ, இப்போ ஒரு 2 years பேக் ஒரு பேஷண்ட் வராரு. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து பாருங்க லங்ல பெத்தாலஜி, ஓகே, நியூமோகோனியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அவருக்கு இருக்கு. அப்போ அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் கேட்டுட்டு அவர் சொல்றேன், சார் நீங்க வந்து ஓரோ ஜென்டல் 6 இருப்பீங்களா? ஆமா. உங்க ஒய்ஃப்க்கு வெள்ளப்படுற பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஆமா. ஓகே. சோ அதனால அந்த காம்ப்ளிகேஷன் வந்துச்சா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஓகே. லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் கூடு கட்டி ஃபங்கஸ் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொன்னா கேக்குறது இல்ல, இந்த மாதிரி எல்லாமும் நாங்க கேசஸ் பாக்குறோம். அதனால நாங்க அதை ஸ்ட்ராங்கா வேணாம் அப்படிங்கிறோம். இந்த பிறப்புறுப்புல முடியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க தான் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். ஒரு சிலர் வந்து பாருங்க எல்லா இடமும் அழகா இருக்கணும், அந்த பிறப்புறுப்பும் அழகா இருக்கணும், அழகு சார்ந்து நான் பிறப்புறுப்புல முடி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அழகு சார்ந்து இருக்கவங்க க்ரீம்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த க்ரீமையும் வந்து ரெகுலரா போடுறத விட ஒரு 6 months ஒன்ஸ் க்ரீம் போட்டு அந்த பழைய முடி இடத்துல மீதி நேரம்லாம் அப்படி சின்ன சிசர் வச்சு கம்ப்ளீட் ட்ரிம் அப்படின்றது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மைல்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லைம்மா, இதுதான் பண்ணணும். அப்ப ரெகுலரா க்ரீம்ஸ் யூஸ் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெகுலரா ஷேவ் பண்றது, இதெல்லாம் விட ட்ரிம் பண்ணிக்கிறது அப்படின்றது பெஸ்ட். 6 months ஒன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பெயின் பிடிச்சிருக்கு, நிறைய மேட் ஆயிருக்கு அப்படிம்பாங்க, இந்த சடை கட்டி இருக்க மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா க்ரீம் போட்டு எடுத்துட்டு அந்த மஞ்சளும் பச்சை பாலும் போட்டு வைக்கும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய முடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முடிகளா வரும். ஓகே மேம். இந்த மாதிரி கேஸ்ல நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப கான்சியஸா யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பார்ட்னரோட சேர போறோம், இன்கேஸ் ஹேர் இருந்தா ஹைஜீன் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ட்னர் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க. சோ இதை எப்படி மேம் டீல் பண்றது? இது இப்ப பார்ட்னர்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஓகே, இப்ப நிறைய முடி கச்சன்னு இருக்கு அப்படின்னா தான் அப்படி நினைக்க முடியும். நீங்க வந்து கம்ப்ளீட்டா ட்ரிம் பண்ணிடுறீங்க, மைல்டா தான் இருக்கு. இப்போ அதை உதாரணத்துக்கு சொல்றேன்னா, முன்னாள் ஷேவ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு லைட்டா தாடி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அது வந்து ஒரு ஹைஜீனிக் ஒரு இம்பேர்மெண்டா இருக்க மாதிரியே இருக்காதேமா. அது இன்ஃபேக்ட் வந்து இன்னும் நல்லது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான் சொல்லணும். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இது வந்து கடவுள்
என்னது இயற்கையா வந்து நம்மளுக்கு குடுத்த ஒரு விஷயம் தானே. இத வந்துட்டு ஏன் வந்துட்டு ஷேவ் பண்ணணும்? இது ஷேவ் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நெறைய டாக்டர்ஸே வந்துட்டு சொல்லுவாங்க, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வரதுனா கூட நீங்க வாங்க, எங்களுக்கு ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல. நாங்க எல்லாமே வந்துட்டு அத பார்த்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் ரொம்ப கான்ஷியஸா இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்துட்டு இப்ப ரெகுலரா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல ரொம்ப என்ன சொல்றது, நீங்க சொன்ன ஷேவிங் கிரீம தாண்டி வேக்சிங் வந்துட்டு அங்க பண்றாங்க மேம். சோ அது எந்த அளவுக்கு அட்வைஸ்? வேக்சிங் அட்வைசபிளே கிடையாது. வேக்சிங் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது வேண்டாம். ஷேவிங் நான் சொன்ன மாதிரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ், க்ரீமும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ், கான்ஸ்டன்ட் ட்ரிம்மிங், மாசத்துல 2 முறை ட்ரிம் பண்ணிக்கிறது, இல்ல மாசத்துல 1 முறை ட்ரிம் பண்ணிக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். வேற எதுவுமே தேவையில்லை. ட்ரிம்மிங் மட்டுமே சஃபிஷியன்ட். ஓகே மேம். இதை தாண்டி வந்துட்டு எப்படி நம்ம வெஜினல் பார்ட்டை வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது, நம்ம ஏதாவது டிப்ஸ் இருந்தா? ஆக்சுவலி வெஜைனா வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்னாலே தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். இன்டேக். அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம தயிர் 1 கப் எடுத்துக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லாக்டிக் ஆசிட் பெசிலஸ் அப்படின்றது தயிர்ல நிறைய இருக்கு. பிறப்புறுப்பை பாதுகாக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமி எதுல இருக்கு அப்படின்னா அந்த தயிர்ல இருக்கு. அப்ப அதை நம்ம எடுத்தாலே நம்ம வெஜைனானோட pH வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிடும். இப்ப நிறைய பேர் அந்த வாஷ் தான் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்குலாம் தேவையே இல்லை. இப்ப அது அடுத்துதான் கேட்கலாம்னு நினைச்சீங்க. இப்போ வாஷ் நிறைய மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபோம்ல வந்துருச்சு, க்ரீம் பேஸ்ல வந்துட்டு இருக்கு, ஜெல் பேஸ்ல வந்துருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எந்த திங்ஸ்மே நம்ம யூஸ் எதுவுமே தேவையில்லைம்மா. இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்கு. இப்போ ரொம்ப வந்து நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப மாடர்னா இருக்கேன், நான் ரொம்ப வந்து ஹைஜீனிக்கா இருக்கேன், நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்றேன், வெஜினல் ஸ்ப்ரேஸ்லாம் யூஸ் பண்றேன். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் குட் டூயிங் பெசிலஸ் அப்படின்றது இருக்கு. நம்ம தோல்லையானா இருக்கட்டும், நம்ம பிறப்புறுப்புலையானா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லைம்மா. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு கான்ஸ்டன்ட்டாக லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது. நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம், ட்ரிப்ஸ் போடுவாங்க, மாத்திரையில் பெசிலே எழுதி கொடுப்பாங்க. இந்த யாக்குட் மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக்ஸ், குட் டூயிங் பெசிலஸ்லாம் வந்து மாத்திரையாகவே இருக்குது. அதை பார்த்தா அது வந்து பெசிலின்னு போட்டிருக்கும். என்னடா கிருமியை டாக்டர் மாத்திரையா கொடுக்குறாரு அப்படின்னா, குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளே மாத்திரையா கொடுப்பாங்க டாக்டர், இந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனை வரும்போது. அதே மாதிரி பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை வரும்போதும் இந்த மாதிரி குட் டூயிங் பெசிலஸ் கொடுக்கறது ஒரு வழக்கமா இருக்கு. இப்ப நான் வந்து ரொம்ப மாடர்ன், நான் ரொம்ப வந்து வெஸ்டர்னைஸ்டு, நான் ரொம்ப ஹைஜீன் அப்படின்ற பேர்ல யூஸ் பண்ற ஸ்ப்ரேஸ், வாஷஸ் இதெல்லாம் தேவையே இல்லம்மா. ரீசன் என்ன அப்படின்னா, உன்னோட பிறப்புறுப்பு, அந்த பொது ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிறப்புறுப்பு தன்னை தானே பாதுகாத்துக்க கூடிய அத்தனை விஷயத்தையும் அதுவே செய்யும். நீ அதை கெடுக்காம இருந்தா மட்டும் போதுமானது. நீ அதை கெடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், தண்ணி நிறைய குடிச்சுக்கோ, ஹைட்ரேட்டா இரு, பயங்கர டைட் ட்ரெஸ்ஸஸ் போடாத, ஒரு பேண்டி லைனர் எப்பயுமே விற்காத, வெள்ளப்படுதுன்னா அதுக்கான ப்ராப்பரா வைத்தியம் பண்ணு. அதுக்கும் மேல கச்சாமுச்சா நிறைய ஸ்ப்ரேஸ், நிறைய வாஷ் அதெல்லாம் போட்டு பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு சிலர் வந்து பாருங்க, சுத்தம்ன்ற பேர்ல ஃப்ரீக்வென்ட் டவுச்சிங் அப்படிம்பாங்க. அப்பப்ப கழுவிட்டே இருக்கும்போது, வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க குட் டூயிங் பெசிலஸ் செத்து போயிடும். அப்ப நீ ஓவர் சுத்தமா இருந்தாலும் பிரச்சனை, சுத்தமே இல்லைனாலும் பிரச்சனை. ஓகே மேம். இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், வாஷஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அது ஹைஜீனிக்கை தாண்டி வந்துட்டு இல்லை ஸ்மெல்லு வருது, ஸோ அந்த ஆர்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு அந்த வாஷஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஆரோக்கியமான பிறப்புறுப்புல இருந்து எப்படிமா வாடை வரும்? ஓகே, நீ இப்போ ஒரு வாடை வருது, அந்த துர்நாற்றம் வருது அப்படின்னாலே உன்னோட பிறப்புறுப்பு ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லாததுக்கு நீ மேல சென்டை போட்டுக்கினா மட்டும் ஆரோக்கியம் ஆயிடுமா? இல்ல, அது இன்னும் டேமேஜ் தானே ஆகும். அப்ப அதுக்கான காரணம் என்ன, எதனால ஸ்மெல் வருது? உனக்கு வந்து பிறப்புறுப்புல இருந்து ஸ்மெல் வருதா, நீ வந்து ஒரு கருவாய் பரிசோதனை பண்ணிக்கோ, இல்ல ஸ்கேன் பண்ணிக்கோ, அதுல கருவாயை பாரு, பிறப்புறுப்பு பரிசோதனை பண்ணிக்கோ. இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணு. இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணா ஸ்மெல்லே வராதுமா. பொதுவாக வந்து பாருங்க, ஒருத்தவங்க வேர்வைக்கு அப்படின்னு ஒரு ஸ்மெல் இருக்கு, அதே மாதிரி பிறப்புறுப்புக்கு அப்படின்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. அது வந்து வாடை கிடையாது. அதையும் தாண்டி நீச்ச வாடை வர்றது, ரத்த வாடை வருது, இந்த சோளம் வந்து கெட்டு போச்சுன்னா ஒரு வாடை வர்றது, வெண்ணெய் கெட்டு போச்சுன்னா ஒரு வாடை வருது, மீன் கழுவுனா தண்ணிக்கு ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முட்டையை வேக வச்சு தண்ணியிலே விட்டுட்டா ஒரு வாடை வரும் பார்த்தீங்கன்னா, நீச்ச வாடை. இதெல்லாம் வருது அப்படின்னா நீ ஸ்ப்ரே போட்டு மாஸ்க் பண்ணக்கூடாது, நீ அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிக்கணும். நீ ஸ்ப்ரே போட்டு மாஸ்க் பண்ணி சின்ன கம்ப்ளைண்ட் நீ பெருசாக்கிக்கிற அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நீ சின்ன செடியா இருக்கும்போது புடுங்கி போடுறதை விட்டுட்டு ஆலமரமான பின்னாடி கோடாலி எடுத்து வெட்டுற வேலை என்னத்துக்கு? கண்டிப்பா. சோ இங்க நீ வந்து அழகு சார்ந்து வாசனை மேல மட்டும் வாசனையா இருந்து உள்ள ஒரு குப்பையா இருக்கக்கூடாது. உள்ள சுத்தமா இருந்தா மேல சுத்தமா இருக்க போகுது, வாசனை வரப்போறது இல்ல, இல்லைங்களா? அதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுமா. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதை நீ வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்ப நீ வெளியே வந்து ஸ்ப்ரேஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற நெசசிட்டியே கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, ஒரு கேர்ள் இருக்கு,
அழகா போறாங்க, பியூட்டி பார்லர் போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, ஐப்ரோ பண்றாங்க. இப்பலாம் வந்து பாருங்க, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்னா நாங்கலாம் பியூட்டி பார்லர்ல போறதே இல்ல. போறதே இல்ல. ஹேர் கட் பண்றதுனா நாங்களே பண்ணிக்கிறோம். ஓகே. நம்மளுக்கே தெரியுது இல்லம்மா, எத்தனை ஹேர் கட்னாலும் நம்மளே பண்ண முடியும். பண்றோம். அதுக்கு வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெளிய போய் பண்றத விட நம்மளே பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு ஹைஜீனிக் ஓரியன்டடாவே இருக்கும்மா. ஓகே மேம். மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்துட்டு இதை பத்தின டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். இப்போ எனக்கு இருந்த டவுட்ஸுமே வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய கேர்ள்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.